திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம். விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள சுசமாணிக்கம் ஆன்மார் மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அருள் தந்தை மனிதருள் மாணிக்கம் சூசை மாணிக்கம் அடிகளார் பெண் விடுதலையை போற்றியவர், பெண் உரிமை பேணியவர். அப்படிப்பட்ட அன்புக்குரிய அருள் தந்தை அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அவர் மனிதராக, மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் தேன்பாக்கத்திலே ஆயர் தலைமையிலே நினைவேந்தல் திருப்பலி. இன்றைக்கு நம்முடைய குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்களுடைய தலைமையிலே கூட்டு பாடல் திருப்பலி, கல்லறை மந்திரித்தல், வீர வணக்கம், நினைவேந்தல் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் அவர் பிறந்த ஊராம் கீழநெடுவாயில் சேலம் மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே திருப்பலி நடைபெற இருக்கிறது. இந்த கொடுப்பனைகள் எல்லாம் மனிதராக வாழ்ந்தவர்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது என்பதற்கு இன்றைய சாட்சியம். பெண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி, அருள் தந்தைக்கு பிடித்தமான அன்பு சகோதரி. அப்படிப்பட்ட அம்மா தமிழரசி அவர்களை வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பெரிய ஃபாதர் எனக்கு அப்பா தெய்வம் எல்லாத்த விட மேலானவங்க. பேர் சொல்லலாம் கஷ்டமா இருக்கு. நான் என் மகன் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்களோட போய் வேலை செஞ்சோம். எங்கள் வீட்டுக்கார் வேலை செஞ்சாரு, அதில் நானும் போய் சேர்ந்து இருந்தேன். நான் அதனால தெரியும் ஃபாதரை. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தது தெரியும். ஃபாதரை எப்படி சொல்றது, தெய்வத்தை விட மேலானவங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு சூப்பராக இருக்கிறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எல்லாம் நல்லா செஞ்சாங்கன்னா அது சாமியார் தான். சாமியார்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, சும்மா தான். ஏன்னா அந்த போல் ஒரு நிலையை எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் தெய்வம் அவங்க. எனக்கு இன்னைக்கு காலையில் வினிதன் சார் சொன்னதா என் பையன் சொன்னான்.
எனக்கு தெரியவே இல்லை. இல்லைன்னா நான் அங்கேயே தேன்பாக்கமே போய் இருந்திருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு நம்ம போய் சும்மாவோட இருப்போம், அவர் அங்கே ஹாஸ்டலில் தானே இருக்கார், சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர் முன்னாடியே போய் சேர்ந்துட்டார் இவருக்கு. ஏன்னா எப்படி டாலரேட் பண்ணிக்கிறதுக்கே முடியல ஃபாதர், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க கிடையாது. நான் வந்து எஸ்சி, அவங்க வந்து பிசி. அந்த ஒரு இதே தெரியாது. நான் ஆரம்பத்தில் எங்கள் ஊர்லேருந்து நான் போன போதெல்லாம் எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நடந்துக்கிட்டது, பேசுனது, சொன்னது எல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே தான் இருப்பேன். ஒன்றும் தெரியாது. சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்படியே ஃபாதர் இப்படியா நடக்கும், நீங்களாம் இப்படி ஏன் இருக்கிறீங்க அப்படின்லாம் நெடுவாய்க்கெல்லாம் போயிருக்கேன். அவங்க ஊருக்கெல்லாம் ரஃபேல் ஃபாதரை பார்க்கறதுக்காக போனோம். அவங்க பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருந்தோம். அப்போ எல்லாம் போய் பார்த்தோம். ஏன்னா சாரோட ஃபாதரோட அப்பா வந்து டீச்சர், ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஊரில் பெண் பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் காசு கொடுத்து ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க, படிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வர பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்காங்க. ராவும் பகலும் பேசுவாங்க. அப்புறம் அந்த இலங்கையிலேருந்து சண்டை நடந்துச்சுல்ல, அப்போ நிறையா நண்பர்கள் வருவாங்க. நைட்டோட நைட்டாக வந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி படுத்து கிடந்துட்டு விடிய விடிய போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. மனுஷங்க தானே அப்படின்னுட்டு. என்ன நிறையா செஞ்சாங்க. நிறையானா மக்களுக்காக, அவங்களுக்காக இல்லை. என்ன ஃபாதர் இப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா எல்லாரும் மனுஷங்க தானே அப்படிங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சோறெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி நைட்டோட நைட்டாக வருவாங்க. நிறையா பேர் வருவாங்க. ஊர் ஊராக போய் பாடி இந்த குறவங்க குடிசையில் எல்லாம் போய் சாப்பாடு சாப்பிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கிராமமே உண்டு பண்ணாங்க. நரிவோடைன்னு ஒரு கிராமம் அங்கே பெரம்பலூரில். ஃபாதர் பேரில் தான் போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. நாடகம்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஃபாதர் நடந்துக்கிறத பார்த்தாக்கா. அவங்க பாட்டு அமைதியாக தான் இருப்பாங்க. செய்கிறவங்க எல்லாம் செய்வாங்க, இவங்க சொல்லி விட்டு பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுபோல் இங்கே வரும்போதும் பார்த்துருக்கேன். மீட்டிங்க்கு வரும்போதும் பார்த்துருக்கேன். எல்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்களுக்கு இணக்கமாக பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா எவ்வளவோ நடந்திருக்கு. இதில் நான் சொல்கிறதுக்கு அழகாக தான் வருது. எனக்கு ஒழிய பேசுறதுக்கு மனசு வரல. அழணும், நல்லா ஒப்பாரி வச்சு அழணும் சார். அதே போல தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப செஞ்சுருக்காங்க. ஒரு புக்கே போடலாம், அவ்வளோ செஞ்சுருக்காங்க. நிறையா செஞ்சுருக்காங்க ஜனங்களுக்கு. ஏன்னா அது மாதிரியெல்லாம் எல்லா ஃபாதராலையும் முடியாது. சும்மா மாதிரி கண்டிப்பாக முடியவே முடியாது. சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க, சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க. அவங்க தெய்வத்தை விட மேலானவங்க. அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் வச்சு பார்க்கணும். அதனால தான் நான் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒடியாந்தேன். நான் என்னால் முடியவே இல்லை ஃபாதர், மூச்சோட முடியல. ஒடியாந்தேன். புடவெல்லாம் நல்லாவே கட்டலையே, அள்ளி போட்டுட்டு சரி எங்கே முடிஞ்சிட போதோ வருதுன்ட்டு நான் ஒடியாந்த. பேசணும் இல்லைன்னு நான் நினைக்கல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நடந்துச்சுன்னா தெரியல. அந்த ஒரு நீங்கள் எனக்கு போய் முடிச்சுக்கோங்க. என்னம்மா நடந்தது, எப்போ நடந்ததுன்னு தெரியல. இல்லைன்னா நான் தேன்பாக்கமே போயிருந்துருப்பேன் கார் எடுத்துக்கிட்டு. ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கும்பகோணத்தில் வச்சுருக்கிற மீட்டிங்கில் ஃபாரம் வருவாங்க, வந்துட்டு பேசிட்டு போவாங்க. இது பண்ணணும், போகணும், வரணும்னு. அப்போல்லாம் நானும் போயிருக்கேன். போய் கலந்துக்கிட்டு பார்த்துட்டு ஃபாதர் எல்லாம் சேர்ந்து
பேசிட்டு தான் வந்திருக்கோம். அது திரும்ப திரும்ப நடத்துகிறாங்களா எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு முழங்கால் வலி வந்துருச்சு, நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதனால நான் போகிறதில்ல அதிகமாக. யாரும் சொன்னாங்க, போன மாதம் பேசணும், பெரும்பத்தூர் போயிருந்தாங்க, அந்த கோயிலில் ஒரு மீட்டிங். ஏன் உடம்பு முடியாதுக்கா அங்கே போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் இல்லைம்மா சொல்லியிருக்கிறாங்க மீட்டிங்னு சொன்னாங்க. சரி அங்கே இருக்கிறத இங்கே வந்து பார்த்துட்டு போகணும். அங்கே பெரும்பத்தூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் பேசிகிட்டு தான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணவே இல்லை. அது கடைசியில் இதை விடுங்கன்னு சார் சொல்லி தான் எனக்கு தெரியும். எங்கள் லைஃப்பில் நாங்கள் 4-5 பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து முக்கால்வாசியும் சும்மா தான் காரணம். அறிவு கொடுத்தது, என்ன பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சது, எங்களை வாழ வச்சது முக்கால்வாசி. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா இன்னும் தரையோட தரையாக இருப்பார். அவருக்கு அதான் அவரோட எய்மே. அவ்வளோ நல்லா படிக்க புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவர் என்ன படிக்க வச்சாரு அதெல்லாம் சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, சொல்கிறேன். நாங்கள் அங்கே ஊரில் பொறையாத்தில் வீடு கட்டியிருந்தோம், மொட்டையாக இருந்து. பாரு அந்த வீடு ஒர்க்க பண்ண முடியலன்னு சொன்னாங்களா, அதுக்குன்னு கதவு 5-6 கதவு இருந்து கட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன தகர கதவு, மர கதவு, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணணுன்னாக்கா ரொம்ப பெரிய மனசு இருக்கும். அந்த பெரிய மனசு சாமிக்கு இருந்துச்சு. அது அப்போதைக்கோ இப்போதைக்கோ என் லைஃப்பில் இது வந்து பெரிய இடம். அது முன்னாடி உட்கார்றது கூட கஷ்டம், அவ்வளோ பெரிய ஆள். என்னை பேச வேணாம் சிஸ்டர், நான் அப்புறமேட்டு பேசுகிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் ஒப்பாரி வச்சு அழணும் போல இருக்கு. நீங்கள் பெரிய ஆயா தானே? வயசாகி போச்சு. ரஃபேல் ஃபாதர் வந்திருக்காங்களா? நீங்கள் தான் வயசு இல்லை கருப்பா இல்லையா போட்டேன். அது தெரியுதா ஃபாதர் என்ன? அன்பு சகோதரிக்கு நன்றி. தந்தை அவர்கள் சொல்லி சென்ற செய்திகள் அனைவருக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது அன்று நாங்கள் பேசி முடிவெடுத்த ஒன்று. அந்த அளவிலே அவருடைய கருத்துக்களை அச்சடிக்கப்பட்டு இப்பொழுது அதை வெளியிட சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் முன்னுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏழை எளியோரின் விண்மீன் மனிதருள் மாணிக்கம் சூமா அவர்கள், அருள் தந்தை சுசமாணிக்கம் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து விண்ணில் மறைந்த நாள் வரை கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் அவருடைய வாழ்க்கையை மூச்சாக, உயிர் மூச்சாகவும், பேச்சாகவும், எழுத்தாகவும் நிறைய விஷயங்களை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். அவர் சேர்த்த விஷயங்கள் ஒரு புத்தகமாகவே வெளியிடலாம். ஆனால் இப்பொழுது இந்த குறுகிய காலத்தில் அவர் சொன்ன சில விஷயங்களை ஒரு சுருக்கமான ஒரு வெளியீடாக இங்கே வெளியிடப்படுகிறது. அவருடைய முத்தான சிந்தனை செய்திகள், சில கருத்துக்களை இந்த சிறிய துண்டு பிரசுரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதை கும்பகோணம் முதன்மை குரு கோஸ்மான் அடிகளார் அவர்கள் வெளியிடும்படியும் அதை பெற்றுக்கொள்ள அவருடைய தந்தை, அவருடைய தம்பி ஃபாதர் ரஃபேல்ராஜ் அவர்களையும், ஃபாதர் சேவியர் அவர்களையும், அருள் சகோதரி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன்.
இந்த வெளியீடை அண்ணன் பணி அவர்கள், நம்முடைய ஏசி தலைவர் அன்பு தம்பி பிலிப் தாஸ் தயவுசெய்து வாங்க பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றோம். பங்கு பேரவை செயலர் அருமை சகோதரர் செல்வா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த துண்டு பிரசுரம் அனைவருக்கும் வழங்கப்படும். மனிதனுக்கு முன் தோட்டம் இருந்துள்ளது. மனிதனை அதில் குடியிருக்க செய்ததன் நோக்கம் பண்படுத்தவும் பயன்பெறவும் பாதுகாக்கவுமே. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலம் முதல் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக மானிட உருமாற்றத்திற்கும் இயற்கை வளமைக்கும் பணி செய்வதே சமயங்களின் கடமை. சமய நூல்களை பாதுகாப்பதும் எடுத்துரைப்பதும் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதும் சமய கடமை என்று கருதாமல் மனித நலனுக்கும் இயற்கை வளமைக்கும் பணி செய்ய வேண்டும். இது அவருடைய கருத்து. மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களிடம் இருந்து வெளிப்படுத்தப்பட்டு கடவுளோடும் பிறரோடும் படைக்கப்பட்டவையோடும் உறவு ஒன்றிப்பில் வளர்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆளுமையில் வளர்கின்றார்கள், முதிர்ச்சி அடைகின்றார்கள். உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூகத்திலும் உண்மையான அமைதிக்கு செயல்படுவோர் இறை மாட்சி மலர செயல்படுகின்றனர். நம்மில் உயர்வு தாழ்வை தவிர்ப்போம், நண்பர்கள் என அழைப்போம். அந்த வார்த்தைக்கு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர் சூமா அவர்கள். மனிதன் இயேசு வழியில் நடந்து இறைமகனாக இறைமகளாக உயர்ந்து எழும்புவதே இயேசு கற்றுத்தந்த செபயோக ஆன்மீகத்தின் இலக்கு. உயிர்மை நேயத்தை பேணுவோம், உயிர்களுக்கு உள்ளார்ந்த மதிப்பை கடவுள் கொடுத்ததை கொடுப்போம். ஒவ்வொரு மனிதனும் இறைமகனாக செயல்பட வேண்டும். இன்றும் இயேசுவை போல பாதிக்கப்பட்டவர்களுடன் நாம் நிற்கும்போது இயேசுவை போல் இறைமகனாகின்றோம். கடவுளுடைய அன்பு உறவை காணும் இடம் குடும்பம். படைப்பே மதமாகணும், படைப்பே இறை ஆட்சியாகணும், படைப்பே இறை மாட்சியாகணும். நன்றி. சகோதரருக்கு நன்றி. அவைகளை வார்த்தைகளாக நாம் உள்வாங்கி செயல்களாக செய்ய முயல்வோம். அடுத்த நிகழ்வாக மறைந்த தந்தை அவர்களுக்கு நினைவேந்தல் செய்தி தந்திட அருமையான ஒரு சகோதரர் அருமை அண்ணனை நான் இங்கு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் வாழ வேண்டியவர் அந்த முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சு அவருடைய சாவில் வயதான பிறகு பாத்ரூமை போடக்கூடாது. எல்லோருக்கும் அது முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த தவிர்த்திருக்க வேண்டிய சாவு அது. அவர் சாகிற வயசெல்லாம் நாங்களாம் இருக்கோம், தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு போதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் கடவுள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் அவரை போல வாழ்வதற்கு. நற்செய்தியை வாழ்வாக்கம்னு ஆரம்பித்தோம். அவர் இப்போ பார்க்கும்போது நற்செய்தியை வாழ்வாக்கியிருக்கிறார். எந்தெந்த துறையை தொட்டிருக்கிறார், எங்கெங்கே போயிருக்கிறார்னு பார்த்தா ஒரு மனிதனால் இவ்வளவு முடியுமாங்கிற ஆச்சரியம் நமக்கு வருகிறது. ஆனால் நிச்சயமாக நாம் மனது வைத்தால் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கைக்கு போக முடியும். இயேசுவை தான் காமிச்சிட்டு போயிருக்காரு. இங்கே இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் குறைவான நேத்தான் நினச்சி பார்த்தேன். நான் ஒரு என்னமோன்னு எழுதினேன் திடீர்னு. மனிதர்கள் எவ்வளோ மகத்தானவர்கள், முதல்ல அதை நினச்சி பார்ப்போம். நாம் பல அதிசயங்கள் அற்புதங்கள் அதை வேண்டிகிட்டு நடந்துச்சு, அதெல்லாம் இல்லை. நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்வு ஒவ்வொன்றுமே எவ்வளோ பெரிய அதிசயம் என்று நினச்சி பார்த்தோம்னா மலைப்பாக இருக்குது. மனிதர்கள் எவ்வளோ பெரிய படைப்பு இது. நிமிர்ந்து நிற்கணும். நம்ம பல சமயங்களில் நம்முடைய சிறு சிறு கவலைகளால் நேரடி கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு நம்ம குறுகி போகிறோம். அப்படி இருக்கல. ஃபாதர் அப்படி இல்லை. நம்ம எல்லாத்துக்குள்ள கஷ்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு மட்டும் கஷ்டமே இல்லாமல் அப்படியே எல்லாம் அமைஞ்சிச்சா? இல்லை. இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து இங்கே வருவார். நற்செய்தியை வாழ்வாக்கம் குழுவுக்கு ஓடியாருவார். இதுக்காக
அவரு பெரிய மனுஷன் நிறையா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கூடுறேன்னு சொன்னால் உடனே முடியாமல் அந்த அந்த பரந்த மனசு, தன்னை தாழ்த்தி கொள்கின்ற இடம் இருக்குல்ல, அது வந்து ஃபாதர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இந்த நற்செய்தியை வாழ்வாக்கம் குழு நடுவில் நின்று போச்சு. இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்க என்ன அது நற்செய்தி வாழ்வாக்கம்னா, இதில் இருக்க எல்லாம் இது நடைமுறைப்படுத்துவதற்கு தனித்தனியாக நம்ம ஆசைப்பட்டாலும் சேர்ந்து செய்தால் இன்னும் நிறைய செய்ய முடியும் என்பதை நினைவுபடுத்திட்டு தந்தை வாழ்வாக்கி காட்டியிருக்கிறார். அவ்வளோதான், முடியும், எல்லாராலையும் முடியும். யாரால் முடியாது? 80 வயசுலேயும் முடியும், 60 வயசுலேயும் 10 வயசுலேயும் முடியும். ஆக இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இதை இப்படி வீர வணக்கம் அது இப்போ இந்த கூட்டத்தோடு முடியக்கூடாது. 30ஆம் நாள் நினைவு, அப்புறம் அடுத்த வருஷம் அப்படி ஆகிடக்கூடாது. 30ஆம் நாள் நினைவு, அடுத்தது இந்த வாழ்வாக்கம் குழு இன்னும் கொஞ்சம் செழிப்பாக உண்மையிலே அர்த்தமுள்ளதாக எப்படி பேசணும்னா, நாங்கள் வாழ்வாக்கம் குழுவில் உட்கார்ந்து ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு மூளை மாதிரி செயல்படணும், மேட்டாசனத்துக்கு வழிகாட்ட ஒரு குழுவாக செயல்படணும்னு ஃபாதர்லாம் வந்து இருந்தாங்க. எல்லோரும் ஃபாதர் இருந்தாங்க, இப்போ பிஷப் இருந்தாங்க. ஆனால் நடுவில் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கைகால் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மூளை என்ன செய்யணும், டைரக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போய் ஊருக்கு போய் விழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அது அப்புறம் பெரிய சுமையாக போயிடுச்சு. நான் அதை உண்மையிலே உணர்ந்தேன். நல்லா ஆரம்பித்தோம், அப்புறம் யாரோ செய்கிற வேலையெல்லாம் நம்ம போய் செஞ்சு கைகால் தான் செய்யணும். மூளை என்ன செய்யணும், டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த இடத்த மறுபடியும் நாம் எடுத்துக்கணும்னு ஃபாதர் 2 பேர்த்துக்கும், இங்கே இருக்கிற ஃபாதர் கோஸ்மான், ஃபாதர் சேவியர் 2 பேரையும் கேட்டுக்கிறேன். மறுபடியும் நம்ம புதுப்பித்து இந்த குழுவை புதுப்பியாக்கணும். யாராருக்கெல்லாம் இதில் இந்த கிறிஸ்டின் வாழ்க்கை வாழ்வாக்குற ஆர்வம் இருக்கோ எல்லோரும் வந்து சேர்ந்துங்க. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி தம்பி. சுக்காம்பூர் அந்த கிளை பங்கிலிருந்து நினைவேந்தல் செய்தி வழங்கிட அருமை சகோதரர் துரைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களின் 30வது நினைவு நாளை சிறப்பிக்க வருகின்ற ஆயர் பெருமான் மற்றும் அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர்கள், மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தந்தையர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சிலர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க மண்ணில் பிறக்கிறாங்க, மண்ணில் வாழ்கிறாங்க, திரும்ப அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு மண்ணாக மக்கி போயிடுறாங்க. ஆனால் தந்தையர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சில நல்ல மனசுங்களில் அவங்க நடக்கிறாங்க, அந்த அடியை யாராலும் அவங்களால அழிக்க முடியாது. அது போன்ற தந்தையவர்கள் நிறைய பேர்த்து மனதில் நடந்தவர்கள். மண்ணில் நடந்தவர் என்று சொல்வதை விட மனதில் நடந்தவர் என்று சொல்வது தான் மிகைப்படுன்றது என்னுடைய கருத்து. அதே போல் எங்கள் ஊருக்கு 1994 அவர் பங்கு தந்தையாக வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இருந்தாங்க. அவர் நிறைய அதிசயங்களை அங்கே எங்கள் ஊரில் செஞ்சுட்டு போனாங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்க, அவர் எங்கள் ஊரில் இருக்கிற தொடக்கப்பள்ளியோட தாளாளர். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம், இது போன்ற நாட்களுக்கு கொடியேற்றுவது வழக்கம். என்னென்னா பார்ப்பாங்க, எல்லாருமே அங்கே யார் முக்கியமானவங்களாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு, அதாவது கோட்டு சூட்டு போட்டவங்க, நல்ல விஐபி, இது மாதிரி முக்கியமானவங்கள்லாம் பிரசிடெண்ட், இது மாதிரிலாம் கூட்டிட்டு ஏற்றுவாங்க. ஆனால் தந்தையவர்கள் செய்தது இன்றும் எங்கள் ஊரில் அது நிலைத்து நிற்கிறது. என்னென்னு கேட்டாக்க, அந்த யாராலுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு மனிதர், சிமியோன் என்று அவருக்கு பேர். அவர் ஒரு 4 முளை வேட்டி தான் கட்டியிருப்பார், துண்டு கூட மேலே போடப்பட்டார். அவரை பார்த்தாரு எல்லாருமே கேலி செய்வாங்க. அப்பேற்பட்ட மனிதரை கூப்பிட்டு அந்த சுதந்திர தின கொடியை ஏற்ற வைத்தார்கள். அதே போன்று சில கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம். அதுக்கான திட்டமிடல் கூட்டம் போடுவோம். அங்கே எங்கள் ஊரில் திருவிழாவை மற்ற பொதுக்கூட்டமாக போடும் பொழுது ஒரு பொதுக்கூட்டம் என்று அறிவிப்போம், மைக்கில் அறிவிப்போம், மணி அடிப்போம். ஆனால் அந்த கூட்டத்திற்கு மணி 8:30 மணிக்கு அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்க, தந்தையவர்கள் 8:15 அந்த வட்டமாக அமர சொல்லுவாங்களே, அந்த அமர்வில் முதல் மனிதராக ஒரு வேஷ்டியை கட்டிக்கொண்டு ஒரு துண்டு கூட கீழே விரிச்சு போடப்படாமல் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தது இன்னும் எங்களால் மறக்க முடியல. அது கண் முன்னே நிற்கிறது. அது போன்ற, அதாவது கோட்டு போட்டவனும் கோவணம் கட்டியவனும் ஒரு மனிதன் தான். ஏன்னா 2 பேருமே கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அவங்க மாதிரி யாராலையுமே நடத்த முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 94வது ஆண்டு அவர் இருந்தபோது அவரை பற்றி சில சிறப்புகள்லாம் அப்படி பேசியிருப்போம். நம்ம பங்கு தந்தை வந்ததில் யார் யார் சிறப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் அப்போவே
அதாவது யாராவது வந்து இவரை பார்க்க வந்தாக்க இவர் வரும்போதே ஒரு சேர் ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அல்லது நிறையா பேர் வந்தால் எங்களை போடுறவங்கள விட்டு அங்கே அவங்களுக்குள்ளே சேரை எடுத்து போட சொல்லுவார். அந்த சேரில் உட்காந்து அமர்ந்து பேசினாதான், அதாவது நமக்கு சமமானவர்கள் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த சேரில் உட்காந்தா தான் தந்தை அவர்கள் அவர்களோட பேசுவார்கள். இல்லைன்னா சரி பண்ண நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அந்த மாதிரி அவரை நாம் தன்னோட தந்தைங்கிறதே அவர் மறந்தவர் அவர். அதனால தான் நான் அப்போவே வந்து சூசை மாணிக்கம் அல்ல, இவர் மனிதர்கள் மாணிக்கம்னு நானே ஒரு சின்ன கவிதை அப்போவே அவருக்கு நான் எழுதி நான் தான் நான் சொன்னேன். ஆனால் தந்தையவர்கள் நடந்து அந்த பாதை இன்னும் எங்கள் ஊரில் அந்த தடம் இன்னும் அப்படியே இருக்குது, யாராலும் அதை அழிக்க முடியாது. அது போன்ற சில இன்னும் சொல்லப்போனால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ நேரத்தை கருதி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். செய்தியை வாழ்வாக்கும் குழுவில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட அருமை அண்ணன் ஜோசப் நவநீதன் அவர்களை பாடி அவருக்கு நினைவேந்தல் செலுத்த அன்போடு அழைக்கின்றேன். இவர் நம்மோடு கலந்து நிற்கிறார். எப்பொழுதும் அவரை இதயத்தில் தாங்கியே செல்வோம். எங்கே எங்கே எங்கள் மாணிக்கம், எங்கே எங்கே எங்கள் மாணிக்கம், அணையாத தீபம் அணைந்ததோ, இவர் எங்கள் சகோதரரே, நற்செய்தி வாழ்வாக்கினார். எங்கே எங்கே எங்கள் மாணிக்கம், ஏங்கும் ஏழை எளியோர் கண்ணீரை இவர் கரங்கள் துடைக்குமே, இவர் கண்களில் தவழ் புன்னகை அன்பு நட்புமாகுமே. இவரை ஈன்றவர் பெரும் புண்ணியவதி, இவரை ஈன்றவர் பெரும் புண்ணியவதி, குரு கண்ணியர் தாயானார், சாதி பார்க்காத சாமியாரிவர், சிறைப்பட்ட செம்மலே இவர் தோழமை எனுமாளுமை இன்றோடு தீருமா, எங்கே எங்கே எங்கள் மாணிக்கம், இருளர் வாழ்வில் வந்த சூரியன் ஒளிராமல் போகுமா, இருளர் வாழ்வில் வந்த சூரியன் ஒளிராமல் போகுமா, அருளானவர் அன்பானவர் நற்செய்தியுமானவர், தேன் பாக்கம் ஊஞ்சல் மாதாவை தேயமறிய செய்தவர், குக்கிராமங்கள் பேர் சொல்லுமே சூசை மாணிக்கமென்று, ஈழத்தமிழரின் குரலானவர் வரலாறுமானவர், எங்கே எங்கே எங்கள் மாணிக்கம். இந்த மாணிக்கத்தோடு மற்றொரு மாணிக்கமாக இருந்த எனது அருமை மாணவர், நம்மை விட்டு பிரிந்தவர் ஜார்ஜ் அவர்களையும் இந்த நன்னேரத்திலே நினைவு கூர்ந்து மாணிக்கத்திடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தையோடு கூட உடன் உழைத்த
அருமை சகோதரர் ஜார்ஜ் வக்கீல் அவர்கள், அவருடைய மகள், அன்பு மகள், எங்களுடைய பாசத்திற்குரிய மகள் இங்கு வந்திருக்கிறார். அவரை அன்போடு பொறியாளர் பாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் தந்தையை பற்றி சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சூசமாணிக்க ஃபாதர் பற்றி சொல்லணுன்னா, சார் சொன்ன மாதிரி அவர் எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் கிடையாது, அவர் எங்களுக்கு இன்னொரு அப்பா மாதிரி. எங்களுக்கு வந்து 2019 எங்கள் ஃபேமிலியில் நிறைய டவுன்ஃபால், அம்மா இறந்து, அதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் என்னோடய மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு. அம்மா இறந்த பிறகு அதுக்கப்புறம் தான் எனக்கு சூசமாணிக்க ஃபாதர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்தது அப்பையிலேருந்து தான். அப்போலேருந்து அப்பாவுக்கு வந்து என்னன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபாதரை தாண்டி சூசமாணிக்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு மனசு கஷ்டம் இல்லை, உங்கள்கிட்ட பேசணும் மாதிரி இருக்குது ஃபாதர், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே எதுவுமே யோசிக்க மாட்டார். அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டு இங்கே கும்பகோணம் 4 ரோடில் நின்றுட்டு நான் வந்திருக்கேன் ஜார்ஜ், நீங்கள் வாங்கன்னா அப்பா அழைச்சிட்டு வந்துடுவேன். சில நான் வந்து நிறைய லைஃப் டைமில் நிறைய டவுனில் இருந்தபோது நிறைய லைஃபே முடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் போனப்போ அவர் நிறைய அட்வைஸ் பண்ணார். சூசமாணிக்க ஃபாதர் அப்படியே கிளம்பி வந்துடுவார். கிளம்பி வந்துட்டு வீட்டில் உட்காந்து உனக்கு என்ன மனசில் தோணுதோ எல்லாமே பேசுமா, ஒரு தைரியம் மாதிரி, ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு அவர் இருந்தார். லாஸ்ட் இயர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்புறம் கோமா ஸ்டேஜ்லாம் போய் 1 or 2 months கோமாவில் இருந்தாங்க. வந்து பார்த்தது சூசமாணிக்க ஃபாதர் மட்டும்தான். அவருக்கு அப்போ முடியல, அவருமே ஏஜ்டு, ஸோ முடியல. ஆனாலுமே வந்துட்டு சென்னை வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இப்போயும் நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, நம்ம எதாவது பண்ணலாமா. அவர் வந்து இந்த காலில் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அந்த டெக்னீஷியன் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் சரி பண்ணியே தீருவேன், அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம எப்படியா சரி பண்ணணும்னு அப்பயுமே ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் எப்போல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கோம், அப்பா கடைசியில் நினைவாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு யார்கிட்ட சொல்கிறேன்னா, சேவியர் ஃபாதர்ட்டையும் சூசமாணிக்க ஃபாதர்ட்டையும் 2 பேர்கிட்ட மட்டும் கால் பண்ணி சொல்லுமா, அவங்க தான் என்னை சரி பண்ணுவாங்க, அப்படியே இல்லைனாலும் அவங்க உனக்கு கடைசி வரைக்கும் எதுனாலும் கூட நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய பர்சன். அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து கல்யாணம் நடந்த ஆரம்ப காலத்துலேருந்தே சூசமாணிக்க ஃபாதர் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். எனக்கு பர்சனலாக அவர் எனக்கு அப்பா மாதிரி. நிறைய டைம் ஏதாவது ஒரு ரொம்ப மனசு டவுன்ஃபாலாக இருந்தால் அவரை தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட லாஸ் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய கிரேட் லாஸ். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வாக தந்தை காலத்திலே நாம் எல்லோரும் அறிவோம், அவர் இங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் அருமை சகோதரர் நெருங்கி பழகியிருப்பார் என்று நம்புகின்றேன். அந்த அளவிலே பங்கு பேரவைச் செயலர் அருமை சகோதரர் செல்வா அவர்களை அன்போடு தந்தையை குறித்தான செய்திகளை வழங்க அன்புடன் வேண்டுகின்றேன். அன்பு தந்தை மனிதருள் மாணிக்கம் சூமா அவர்களுக்கு கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தின் சார்பாகவும் பங்கு தந்தை அவர்கள், உதவி பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், அனைத்து பக்த சபைகள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை கூறுகிறேன். அன்பு தந்தை அவர்கள் 1982ஆம் ஆண்டு நமது இருதய குருமடத்திலே துணை அதிபராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் நாங்கள் கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அவருடைய குருத்துவ ஆரம்ப காலத்தில் பயணித்த முதல் இளைஞர்கள் குழு எங்கள் குழுதான் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் இங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் சில குழுக்களாக அமைந்து ஒரு பாடற் குழுவை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தினோம். அந்த பாடற் குழுவில் சினிமா பாடல்கள் பாடப்பட்டது. அவருடைய வழிகாட்டுதலில், தம்பி நீங்கள் செய்வதெல்லாம் நல்லதாக இருக்குது, அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். அன்று முதல் இந்த சினிமா பாட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே பாடாமல் பார்த்து கொண்டோம். தொடர்ந்து அவர்கள் எங்களை வழிநடத்தி வந்தார்.
அதன் பிறகு காலத்தின் சூழ்நிலையால் நாங்கள் அவரோடு தொடர்பில் இல்லை. நானும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று விட்டு மீண்டுமாக இங்கு வரும்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அவர் எனக்கு நல்ல தொடர்பில் இருந்தார். சொல்லப்போனால் ஜனவரி 23ஆம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார்கள். அதில் செல்வா, நான் உங்களை சந்திக்கிறேன், 23ஆம் தேதி ஒரு திருமண விழாவிற்கு வருகிறேன், அந்த விழா முடிந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் சில வேலைப்பளுவின் காரணமாக அதை மறந்துட்டேன். 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன செல்வா, மெசேஜை பார்க்கலையான்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ ஃபாதர், மன்னிச்சிக்கங்க, நான் இங்கே தான் இருக்கேன், வந்துடுறேன்னு. சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு வர சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எங்கள் உதவி பங்கு தந்தை ஜெயசீலன் அவர்களிடம், செல்வா வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் குருமட அதிபரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க. நான் வந்ததும் உதவி தந்தை அவர்கள் சொன்னார்கள், உங்களை இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க, வந்துடுவாங்கன்ட்டு. சரி, அவர்களோடு வெயிட் பண்ணி ஒரு 20 நிமிடம் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். இந்த தவக்காலத்தில் உங்கள் மக்களை அழைத்து கொண்டு தென்பார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதன் முயற்சிகளிலெல்லாம் ஈடுபட்டு இருந்தேன். அதன் பிறகு மனம் மாறுங்கள் என்ற அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து படிக்க சொன்னார்கள். அதன் பிறகு அவரை சந்திக்க இயலவில்லை. விபதி புத்தன் அன்று காலை 9 மணிக்கு இந்த தவக்காலத்தில் செல்வதற்காக ஒரு சிலரிடம் நான் கூறியிருந்தேன். அதில் ஒருவர் வந்து அது எப்போ போகலான்னு பார்த்து எனக்கு டேட்டெல்லாம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. விபதி புதன் காலை 9:30 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் செய்தேன். ஃபோனை எடுக்கலை, என்னன்னு தெரியல. சரி, அப்புறம் கூப்பிடுவாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன். கரெக்டாக 10:30 மணிக்கு எங்கள் அருள் தந்தை ரெக்ஸ் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து அதை சும்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதன் பிறகு நான் வெளியூர் செல்ல வேண்டிய வேலைகளெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இங்கே காத்திருந்து அவருடைய அக்கா மகள் சிஸ்டர் ஸ்ரீசா அவர்கள் என்னிடம் வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தந்தை அவருடைய இழப்பு எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே பெரிய இழப்பு. அவருக்கு மீண்டுமாக உங்கள் அனைவர் சார்பாகவும் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி. நற்செய்தியை வாழ்வாக்கும் குழுவில் இருந்து அவரோடு உடன் பயணித்த அருமை அண்ணன் ஜார்ஜ் எடின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல புனித வின்சென்ட் தே போல் சபையிலே பணியாற்றிய பொழுது தந்தை அவர்களோடு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக சுக்காம்பாரிலே கூட்டம் நடந்தபோது அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டால் இன்னும் எனக்கு அந்த மனசில் இருக்குது. அப்போ தான் நான் வந்து மறைமாவட்ட அளவில் 2வது தலைவராக புனித வின்சென்ட் தே போல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே போய் கூட்டத்தில் கலந்துக்கிறேன். கூட்டத்தில் பேச ஆரம்பித்த உடனே, இப்போ வந்திருக்க தலைவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியலன்னார். என்ன ஃபாதர்கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதே அப்படின்னு நான் யோசித்தேன். பிற்பாடு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ, இல்லை சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்முடைய திருச்சபையில் ஜாதி இல்லாத ஒரு திருச்சபை கொண்டு வரணும். ஏன்னா போனோம் எல்லாருக்குமே ஒரு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கேன் அப்படின்னார். அதனால் எல்லோரும் எல்லா அந்த பொறுப்புகளில் வந்து எல்லா பிரிவினரும் வரணும். நான் அதுக்கு எதிரானவன், ஜாதிக்கு எதிரானவன். அதை நான் பின்பற்றக்கூடிய நான் அல்ல. இருந்தாலும் அங்கே பேசப்பட்ட செய்தியை நான் மனசில் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு அங்கங்கே சந்திக்கும் போதெல்லாம் பேசி கொண்டிருப்போம். இப்போ கடைசியாக 2018 மறுபடியும் நற்செய்தியை வாழ்வாக்கும் குழு என்ற அமைப்பை ஏற்படுத்திய பிற்பாடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் 2 ஊர்களில் நாம் போய் சதுர்வேதி மங்கலம், இன்னொன்று சாத்தனூர், 2 ஊர்லேயும் போய் அந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பயிற்சி பாசறை மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து தந்தையர்கள்லாம் வந்து நம்மளோடு கலந்து கொண்டார்கள். அது அடுத்தடுத்து நம்மளால் தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. லாக்டவுன் வந்துடுச்சு. 2020 அந்த கொரோனா பீரியட் லாக்டவுன் வந்ததுனால அது தொடர்ந்து நம்ம செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து
இந்த நம்முடைய திருச்சபையில் வந்து ஒன்று ஜாதி இருக்கக்கூடாது, இன்னொன்று எல்லோருக்குமே வேலைவாய்ப்பை பெறுவதற்கான பயிற்சியை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய அறிவூட்ட வேண்டும் என்ற அந்த கருத்திலே மிக தெளிவாக இருந்து கொண்டிருந்தார். அந்த பணி அவருக்கு பிற்பாடு இந்த தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. தந்தை சேவியர் அவர்கள் கூட மாதந்தோறும் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார்கள். இப்படி அந்த லாக்டவுன் பீரியட்னால் அப்படியே விட்டு போச்சு. அதை நம்ம எல்லோரும் நம்முடைய மூத்த ஆசிரியர் சகோதரர் பனிமேராஜ் சொன்னது போல் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறோம். தந்தை அவர்களுடைய ஒப்புதலோடு ஒத்துழைப்போடு தொடர்ந்து நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறோம். தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்திலே வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தையோடு ஆழமாகவும் நட்பாகவும் பலமும் இடமுமாக இருந்த அருமை சகோதரர் ஜான் ஜோசப் அவர் தந்தையை குறித்தான நிகழ்வுகளை பகிர அன்போடு வேண்டுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அருள் தந்தை சூமா அவர்கள் எல்லோரும் வந்து சூசமாரிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் சின்ன வயசில் பதிஞ்சது வந்து சூமானா தான் எங்கள் மனசில் வந்து ஒரு படியும். நண்பர் செல்வா சொன்னது போல் 1981, 82, 83 அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தினா எங்களுக்கு யாருன்னா ஃபாதர் கிரகோரி, ஃபாதர் சூமா, ஃபாதர் சல்லுசா. இந்த 3 பேர் தான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. நான் பின்னால் ஒரு யூனியனிஸ்டாக வந்தேன், ஒரு தொழிற்சங்கவாதியாக வந்தேன்னா எனக்கு அடிக்கோல் காட்டின ஒரு இவர் தான். அதாவது சனாதன எதிர்ப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சோசலிசம் எல்லாம் சொல்லி கொடுத்தவர். எங்கே தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? செல்வாவுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கோயில் வாசப்படி இருக்குல்ல, பெரிய கேட்டு, அந்த கேட்டுக்கு முன்னாடி அன்பு தம்பி ஃபாதர் பிஜே சேவை சொன்ன மாதிரி ரவுண்டு உட்கார வச்சுருவார். ஃப்ரண்ட்டில் கோயில் வாசப்படில் கேட்டை மூடிட்டு ரவுண்டை உட்கார வைப்பார். உட்கார வச்சு சமூக நீதினா என்ன, சமத்துவம் என்ன, சகோதரத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து செல்வா சொன்ன மாதிரி அப்போ வந்து கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் செல்வா தலைவர், நான் செயலாளர் இருந்தேன். அந்த நேரத்தில் கூட எலெக்ஷன் வந்துச்சு, எங்களையும் எடுத்து போட்டி போட்டாங்க. அவர் அந்த வண்டியை விட்டு வந்து சரி எலெக்ஷன் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த அலங்கார திருவிழாவை நல்லபடியாக நடத்துன்னு சொல்லிட்டு திருச்சி விஜய் சவுண்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தணும் இந்த மறைப்பணியில் இடத்துல. அன்றைக்கி செல்வா சொன்ன மாரி அவர் எங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார், இனி சினிமாட்டிக்கெலாம் இங்கே வேண்டாம்ப்பா, நிறுத்திடுங்க, இந்த செலவை ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறபடி பண்ணுங்கன்னார். அதுதான் கடைசி. அன்றைக்கி வந்து எங்களுக்கு டைரக்டர் இருந்தவர் ஃபாதர் பீட்டர் முடியப்பன். அப்புறம் அழுத்தஞ்ச பிஜே சேவர் கூட காலையில் ஒரு மெசேஜை சொன்னார், கிறிஸ்மஸ் குடியில் புதிதாக அமைச்சோன்ட்டு. இது நடந்த உண்மை. அன்னை நடிச்சோட ஆஃபீஸில், இன்றைக்கி இருக்கிற வின்செந்திர ஆஃபீஸில் இறைவன் எந்த மக்கள் மத்தியில் எப்படி பிறந்திருக்கார் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த இடத்துல வழக்கறிஞர் ஜெயக்குமார் வந்திருக்காரு, அவருக்கும் ஞாபகம் இருக்கும். மிக அருமையாக அந்த அன்னைக்கு நான் சொல்கிறது 1980 காலகட்டங்களில் ஒரு புனிதமான குடியில் வந்து உருவாக்க காரணமாக இருந்தவர் அருள் தந்தை சூமா. அப்படி தான் எங்களெல்லாம் வளர்த்தாரு. அதனால தான் நானும் ஜார்ஜ் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக நீதியை பேசுகிறோம். நான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் என் மேலே கேஸு. யாருக்கும் நம்ப மாட்டீங்க, நான் துபாய் போனப்போ தான் தெரியும் உங்களுக்கு. துபாய்க்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நான், ஜேம்ஸ் பிரதரு, ஜெயக்குமார், ஜார்ஜி, முத்துகிருஷ்ணன், ரவி, புல்லாங்கல் ரவி, நாங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்து எங்களை கொண்டு போனார். அதனால தான் நான் வந்து சோசியல் ஜஸ்டிஸை கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் காலிப்பாளையம் யூனியன் ஆரம்பித்தேன். யூனியன் ஆரம்பித்து யூனியனிஸ்ட் ஆகி கேஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு அதனாலேயே எனக்கு கவர்மெண்ட் வேலையே போச்சு. அதுக்கப்புறம் நான் துபாய் போனேன். ஆனால் இருந்தாலும் நான் துபாயில் வந்த ஒரு படம் என்னை ஃபஸ்ட்டு ஜார்ஜ் பார்த்து சொன்ன வேலை, நீ ஒரு போராளி வந்துட்ட, பழையபடி உன்னுடைய போராளி குடத்தை எடுத்துகிட்டு வீதிக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கரம் முடித்து அழைச்சி வந்து ஜார்ஜ் தான்.
அந்த உணர்வோட என்னால் ஜார்ஜ் அளவுக்கு என்னால் பண்ண முடியாது, ஆனால் அவராளுக்கு என்னால் பண்ண முடியாது. ஆனால் அவர் காட்டிய வழி, எனக்கு தோழமை கொடுத்த என் நண்பன் ஜார்ஜ், பாலி நண்பன், அது கூட சாதாரண நண்பன் கிடையாது, 1ஆம் கிளாஸ்லேருந்து என் கூட பயணிச்சவன். அதனால் அவர் விட்ட பணியை ஆசிரியர் சொன்ன மாதிரி நற்செய்தியை வாழ்வாக்கும்னு சொன்னார். எட்வின் என்ன சொல்லிட்டு போனார், நிச்சயமாக நாங்கள் தொடர்நிப்போம், நம்ம தொடர்ந்து செயல்படுத்துவோம். அதுக்கு நான் ஒரு கருவியாக நிச்சயமாக இருப்பேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவாடி. நன்றி. வெகு தூரத்தில் இருந்து தந்தையை பற்றிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சகோதரர் வந்திருக்கிறார். அன்பு சகோதரர் நிக்கோலஸ் ஓய்வு பெற்ற ஆசிரியர், திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கிறார். அவரை பாசத்தோடு நம்மிடத்திலே தந்தையை குறித்தான ஒரு சில செய்திகளை பகிர அன்போடு வேண்டுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல்லிருந்து அன்றைக்கு வர முடியல, ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இன்றையும் நாளையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். தந்தை அவர்கள் சுக்காம்பரில் பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு அறிமுகம். அடுத்தது கூவத்தூரில் இருக்கும் பொழுதும் அவரோடு நான் தங்கியிருந்து மக்கள் பிரச்சனை மற்றதில் ஈடுபட்டிருக்கிறேன். 2 விஷயங்களில் நீங்கள் பேசாத விஷயத்தை தொடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தையில் கவிஞர் சொன்னார், அவர் ஒரு சிறைப்பறவையாகவும் இருந்தார். அதை அவர் எழுத்தாக ஆக்கி அதை வெளியோடு கொண்டு வர விரும்பினார். அது அப்படியே இருக்கிறது. அடுத்தது விவசாயிகள் மட்டிலே ரொம்ப அக்கறை உடையவராக இருந்தார். திண்டுக்கலுக்கு வரும்போதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விதைகளை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் ஒரு விவசாயிகளுடைய விடுதலைக்காக உழைத்த சுசமாணிக்கம் அவர்களுடைய இரங்கல் கூட்டம் உணர்வுபூர்வமாக நடக்கிறது. நீங்கள் ஏற்கனவே இந்த அரங்கத்தில் குறிப்பிட்டவாறு ஜார்ஜ் அட்வொகேட்டும் எனக்கு நெருங்கிய நண்பர், ஜெயசீலன் அவர்களும் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆக தந்தை வழியாக தமிழகம் தழுவிய நிறைய விதைகள் அங்கங்கே முளைத்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர் விரும்பிய ஒரு நல்ல ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை வாருங்கள். நம்முடைய அன்புமிகு தோழர் அருள்பணி சூசை மாணிக்கம் அவர்களை பற்றிய தங்களின் நினைவுகளை இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சகாயம் சொன்ன மாதிரி ஃபாதரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சூமான்னா தான் தெரியும். சூசை மாணிக்கம்னா அது மண்டையில் பதியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சூமான்னா தான் அது எளிதாக எங்களை ரீச் ஆகக்கூடிய வார்த்தை. அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜார்ஜ், சகாயம், நம்ம ஒரு எல்லாருமே சேர்ந்து இந்த இளைஞர் பணியில் இருந்தோம். அப்போ 80களில் தொடக்கத்தில் அது என்ன பேர், இது கத்தோலிக்க இளைஞர் இயக்கம். அந்த இயக்கத்தில் பணியாற்றணும். அந்த பணியாற்றும் போது எனக்கு, ஜார்ஜ், ரவி எல்லாருக்கும் ஃபாதர்ஸோடு சண்டை வர்றதே வேலையாக இருந்துச்சு. பல கருத்துக்கள் ஃபாதர்ஸோடு முரண்படுறது. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கிற ஒரு நண்பர் தான் அவர். எங்களை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கமாக்குறது அவர். நிறைய கருத்து முரண்பாடுகள் வந்தபோதும் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டக்கூடிய அளவில் சும்மா இருந்தார். முதலில் நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான மனிதர், முதல்ல நல்ல மனிதர். வின்சென்ட் சார் சொன்ன மாதிரி, வின்சென்ட் சார் சொல்கிற அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்ட மாதிரி நாங்கள்லாம் இல்லை. வின்சென்ட் சார் சொல்கிறான், அவங்கெல்லாம் முழு நேரமாக இருந்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி அந்த நல்ல மனிதர் குடும்ப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஜார்ஜி ஜெயசீலனுடைய பையனுக்கு ஜார்ஜ் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது முதல் மேரேஜ் அதை முழுக்க அவர் தான் இருந்து செஞ்சார். அது சரியாக அமையலை என்பது வேறு விஷயம். பட் அவர் தான் அதை இனிஷியேட்டிவ் எடுத்தார், முன்னெடுப்பு எடுத்து அது ஒரு நல்ல விதமாக போனதுன்னு வச்சுங்க. அப்போ அவரை பற்றி என்னுடைய புரிதல் என்பது முதல்ல ஒரு நல்ல மனிதர். அதற்கு பிறகு அவர் இந்த சமுதாய ஈடுபாடு அப்படின்னு சொல்லும்போது அவரோட எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் ஒரு கேசட் வெளியிட்டார். அது நான் வெளியிட்டதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். கேசட்டு மனுஷங்களா, நீங்கள் மனுஷங்களடான்னு கேட்டு
நாங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் எங்கே மயிலை பிடுங்க போனீங்க அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ ரொம்ப புரட்சிகரமான பாட்டு அது, ரொம்ப புரட்சிகரமான பாட்டு அது. அந்த பாட்டை கேசட் வெளியிடணும்னு சொல்லி வெளியிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரை அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டார், அவர்கிட்ட யாரை சார் ஏதாவது விஐபியை கூப்பிட்டு பெற்றுக்கலாம் மாதிரி சொல்லலாமான்னா, இல்லை கடைமட்டத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளியை கூப்பிடுங்கன்னாரு. கடைமட்ட தொழிலாளி யாரை கூப்பிடுன்னா அப்போ ரிக்ஷாக்காரவங்க தான் வந்து இங்கே இருந்தாங்க, அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சி ஒரு ரிக்ஷாக்காரரை கொண்டு வந்து இந்த கேசட்டை அவர் பெற்றுக்கிட்ட அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சு. அதில் வந்து அது சகாயம் சொன்ன 80 பிற்பகுதினா 83 84 அப்போ நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்த நேரம். அந்த நேரத்திலிருந்து அவருடைய தொடர்பு தொடர்ச்சியாக இருக்கும். ரொம்ப புரட்சிகரமான சிந்திக்க ஒரு மக்களுக்கான தேவை, மக்களுக்கான இது, சமத்துவத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர். சமூக நீதியை தாண்டி அவர் சமத்தில் வந்து ரொம்ப ஆழமான நம்பிக்கை கொண்டவர். அதனாலே ஈர்க்கப்பட்டு தான் நாங்கள் எல்லாமே அவரோட நீண்டகால தொடர்பில் இருந்தோம். அதற்கப்புறம் பல்வேறு நிகழ்வுகள் வாழ்க்கையில் சிறைப்பறையாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மாமங்கலம் கேஸில் இருந்து வந்தார். அதில் அவரோட பக்கம் எந்த தவறும் இல்லை. ஆனாலும் அவர் தண்டிக்கப்பட்டாருங்கிறது செய்தி. அதற்கு பின் அவர் வந்தபோது கூட நண்பர்கள் வட்டாரத்திலையும் 24 மணி நேரம் அந்த இறைப்பணியை தாண்டி யோசிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். அதுதான் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு. அடிப்படையில் இறைப்பணியை தாண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த சமூக பணியில் எல்லாரும் சேர்ந்து பயணித்தோம். அது தொடர்ச்சியில் நம்ம ஃபாதர்ங்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னால் வரும்போது பொது வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடும் போது நம்ம ஃபாதர் எல்லா வகையிலும் எங்களுக்கு துணையாக இருக்கார். நான் இந்த உதவி போய் கேட்டோம், இந்த பையன் படிக்கணும், இவங்க டெல்லிக்கு போகணும், இவங்க இதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது நம்மளுடைய பங்கு குருவானவர் வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி அது. அதே மாதிரி சலுசாவும் அப்போ அவர் சொன்ன மாதிரி சலுசா வந்து நாங்கள் கேட்கும் போது அப்பவும் ஒரு நல்ல சிந்தனைவாதியாக இருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்மளுடைய பங்கு தந்தை அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அரவணைப்பாகவும், பெரும்பாலும் கோயிலுக்கு வர்றது, சாமியாரோட தொடர்பு கொள்வது, அவங்களோட பயணிப்பது என்பது எனக்கு ரொம்ப குறைவு. நான் வேறு பணிகளில் ஈடுபடுறதோடு நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு தொடர்பு இல்லாதவன். ஆனாலும் என்னை போன்றவர்களும் வந்து நம்முடைய பங்கு தந்தை இழுத்து அரவணைத்து கொண்டு போகிறார். நான் அவரை பார்க்கும்போதே ஏதோ கோரிக்கையோடு தான் போவேன். எல்லா நேரத்துலையும் அவர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொள்வது, இந்த நேரத்தில் அது அதனுடைய தொடர்ச்சி. அதை இங்கே நான் நினைவுபடுத்துவது வந்து நினைவுபடுத்தணும், அதைத்தான் இங்கே நான் செய்கிறேன். அவர் இறந்த அன்றைக்கு நான் வந்து இங்கே இல்லை, ஊரில் இல்லை. நம்ம ஆசிரியர் அந்தோணிராஜ் எனக்கு உடனே தகவல் போட்டிருந்தார். ஆனால் ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபாதர் சலுசா ஃபோன் பண்ணியிருந்தார். ஆனாலும் சார் ஃபாதர் நான் ஊரில் இல்லை, நான் வரும்போது நினச்சேன். அப்புறம் தான் வேறொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் போது நம்ம வின்சன் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி 18ஆம் தேதி வந்துருக்குன்னு. காலை நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு நேராக இங்கே வந்தோம். இந்த நேரத்தில் உண்மையிலே இதெல்லாம் பேசும்போது வந்து மனசு ரொம்ப சங்கடத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நிற்கிறேன். இந்த மாதிரி மனிதர்களை இழந்து விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னும் அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறதுனால அது ஒரு மறைமுக நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வர்றது என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. இன்னும் நம்முடைய குருமார்கள் பொது வாழ்க்கையிலும் சமத்துவத்தை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் ஆழமாக நம்ம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய குருமார்களுக்கு இருக்குது என்று நம்புகிறேன். எங்களுடைய கோரிக்கையாக நான் ஃபாதர்கிட்ட வைக்கிறேன், அந்த துறையிலும் நம்முடைய அந்த சைட்லேயும் நம்முடைய குருமார்கள் பயணிக்கணும். அதுக்கு நம்முடைய முதன்மை நம்முடைய குருவானவர் தான் வந்து முன்னெடுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய மக்களை, நம்மளுடைய இளைஞர்களை அந்த திசையில் பயணிக்க அழைத்துட்டு போகிறது மட்டும்தான் ஃபாதருக்கு நாம் செய்கிற அஞ்சலியாக இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன்.
அவருடைய பணி அதோடு முடிந்துடக்கூடாது அப்படின்றால் அதை தொடருகின்ற வாய்ப்பையும் அதற்கான குணங்களையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறார் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். அந்த திசையில் பயணிக்கணும். அதில் என்னாலும் நாங்கள் அவரோடு துணை நிற்போம் என்று கூறி என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சகோதரரே. அடுத்த நிகழ்வாக அருமை தம்பி அந்தோணிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய நேரத்தில் அவர் நினைவு கூறுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதற்கு நன்றி. 20 வயதில் சந்தித்தேன். 35-36 வருடங்கள் தொடர்பில் இருந்தேன். இறப்பதற்கு அன்று காலையில் கூட குறுஞ்செய்தியை பார்த்தேன். எங்கள் வீட்டு எங்கே சென்று என்று எங்களுக்கு தெரியவில்லை. திருச்சபையில் புரட்சி செய்த எளியோரின் பிரதிநிதி, திருச்சபையில் புரட்சி செய்த எளியோரின் பிரதிநிதி, எளிமையாய் வாழ்ந்து காட்டி எல்லோருக்கும் உதவி செய்த நல்லோரின் தோழன், எளிமையாய் வாழ்ந்து காட்டி எல்லோருக்கும் உதவி செய்த தோழன், துன்பங்கள் வந்தபோதும் துவளாமல் துணிந்து நின்ற உண்மையின் உரத்த குரல் நீ, துன்பங்கள் வந்தபோதும் துவளாமல் துணிந்து நின்ற உண்மையின் உரத்த குரல் நீ, துய்க்காமல் பணி செய்து தூயவரை துதித்திட்ட உண்மை பணியாளர் உம்மை ஊஞ்சல் மாதா துயில் கொள்ள அழைத்ததோ, துய்க்காமல் பணி செய்து தூயவரை துதித்திட்ட உண்மை பலியாளர் உம்மை ஊஞ்சல் மாதா துயில் கொள்ள அழைத்தாரோ, தினந்தோறும் உந்தன் குறுஞ்செய்தி பார்த்து பழகிவிட்ட எங்களுக்கு இனி அருள் செய்தி அனுப்ப எப்ப வருவாய்? தினந்தோறும் உந்தன் குறுஞ்செய்தி பார்த்து பழகிவிட்ட எங்களுக்கு இனி அருள் செய்தி அனுப்ப எப்ப வருவாய்? மலரும் பொழுதெல்லாம் உங்கள் நினைவோடு மலர்கிறது, அடிக்கும் காற்றில் உங்கள் மெல்லிய அன்பியின் குரல் கேட்கிறது. மலரும் பொழுதெல்லாம் உங்கள் நினைவோடு மலர்கிறது, அடிக்கும் காற்றில் அந்த அழகான மென்மையான உங்கள் குரல் காதில் கேட்கிறது. உறவுகளாய் கூடி நிற்கும் எங்கள் விழிகளில் உம் உருவம் தேங்கி நிற்கும், உறவுகளாய் கூடி நிற்கும் எங்கள் விழிகளில் உம் உருவம் தேங்கி நிற்கும். விண்ணும் சென்றாலும் விண்ணகம் சென்றாலும் உம் நினைவுகளில் இந்த மண்ணகம் என்றும் தொழும். விண்ணகம் சென்றாலும் உம் நினைவுகளில் இந்த மண்ணகம் என்றும் தொழும். செவ்வணக்கம் தோழரே, செவ்வணக்கம். நன்றி தம்பி. நான் இங்கு நிற்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கிறது. 82-83 என்பதாக நினைவு. நம்மில் மூத்தவர் எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்துல நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பழைய ஆலயம் ஒன்று இருந்தது, நினைவிருக்கிறதா? பெருசாக இருக்கும். நம்முடைய மறைமாவட்ட ஆலயம் வந்த பிறகு அது இப்படியான கூட்டங்களுக்கு அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு இளைஞனான நானும் வந்தேன், கல்லூரி படிப்பை முடித்த பிற்பாடு. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரை பற்றி. நம்மாழ்வாரை நீங்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானியாகத்தான் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் அவரை சமூக சிந்தனை உள்ள மாமனிதராக அறிமுகப்பட்டிருக்கிறார் அவர் எங்களுக்கு. தந்தை அவர்கள் தலைவராக, நம்மாழ்வார் அவர்கள் செயலராக, ஆஸ்வால்ட் குவிண்டால் என்கின்ற ஒரு ஆங்கில இந்தியன், இந்த மூவரும் சேர்ந்து தான் இந்த குடும்பம் என்ற நிலையை தஞ்சையிலே உருவாக்கினார்கள். அப்பொழுது பல சிறு குழுக்கள் இருந்தது. அவர்கள் பல இளைஞர்களை ஒன்றிணைத்தார்கள். அப்படி ஒன்றிணைக்க பொழுது அதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன், நானும் வந்திருந்தேன். நன்றாக அந்த நாள் நினைவு வருகிறது. தந்தை சொன்னார் அல்லவா பிரசங்கத்தில், அந்த அனுபவம். வட்டமாக உட்கார வைத்தார். நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு பாடல் நம்மாழ்வார் தொடங்க, தந்தை தொடர, அதை நான் உங்களுக்கு வழங்க ஆசிக்கின்றேன். தெரிந்தவர்கள் பாடலாம். உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் வட்டவும், உங்க ஊர்வலத்துல தர்மடிய வாங்கி கட்டவும். உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் வட்டவும், உங்க ஊர்வலத்துல தர்மடிய வாங்கி கட்டவும். எங்க முதுகை நீங்க ஏற ஏணியாகவும், எங்க முதுகு நீங்க ஏற ஏணியாகவும், நாங்க இப்படியே இருக்கணுமா காலம் பூரா
டேய் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, டேய் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. உன்னை போல அவனை போல 8 சாணு வசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. சதையில் எலும்பு நீங்க வச்ச தீயில் வேகுது, உங்க சர்க்காரும் போற்றும் அதுல எண்ணெய ஊத்துது. சதையில் எலும்பு நீங்க வச்ச தீயில் வேகுது, உங்க சர்க்காரும் போற்றும் அதுல எண்ணெய ஊத்துது. எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க. நாங்க எரியும் போது எவன் மசுர புடுங்க போனீங்க. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, டேய் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. உன்னை போல அவனை போல 8 சாணு ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. அதே நினைவோடு நான் இருக்கின்றேன். அந்த பாடல் அன்று அந்த இளைஞர்களாகி எங்களை விழித்தளச் செய்தது. சமூக அக்கறைக்கு கொண்டு செல்ல அந்த ஒரு பாடலும் கருவியாக இருந்தது. ஒருவேளை அதை கேட்டதனால்தான் சமூக விழிப்புணர்வு கொண்ட தந்தையாக நம்முடைய பங்கு தந்தை இருக்கிறாரோ என்னவோ தெரியாது. பங்கு தந்தையை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே அன்பிற்குரிய எனது ஆசிரியரும் வழிகாட்டியுமாகிய தந்தை சுமா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி எந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்று எனக்கு தெரியல. அவரோட எனக்கு இருந்த ஒரு நீண்டகால உறவு, அதில் மாணவ பருவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதா அல்லது அவருக்கு நானே ஜெயங்கொண்டத்தில் வட்டார அதிபராகவும் ஒரு தந்தைக்கு இருந்திருக்கிறேன், அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதா அல்லது மறை மாவட்டத்தில் இளங்குருவாக சில நிர்வாகத்தில் நடக்கின்ற செயல்பாடுகளை பார்த்து அறச்சீற்றம் கொண்ட போதெல்லாம் அந்த கோபத்தின் மத்தியில் ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்திய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதா, எதை பகிர்ந்து கொள்வது என்று எனக்கு தெரியல. மாணவ பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது ஆயர் அவர்கள் கூறினார்கள், நானும் அவரும் வகுப்பு தோழர்களாக இருந்தபோது ஆங்கிலத்திலே நாங்கள் புலமை பெற வேண்டும், ஆங்கிலத்திலே நன்றாக பேச வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டவர். அது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த அளவிற்கு மாணவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டவர். நானும் ஆயர் அவர்களும் எங்களுடைய வகுப்பு தோழர்களும் தந்தையோடு சைக்கிள்லேயே பூம்புகார் போயிருந்தோம். சைக்கிள்லேயே பூம்புகார் பயணம் மிக சிறப்பாக அமைந்தது. காலையிலே புறப்பட்டு பூம்புகார் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்து விட்டு மாலையில் வந்தோம். அதுபோல் மற்றொரு பயணம் என்பது தஞ்சாவூர் பெரிய கோயில். எனவே தந்தை அவர்கள் எந்த அளவிற்கு கண்டிப்பு என்று சொல்வதை விட ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்போது அங்கு அவர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றித்து அவர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல தந்தை. அது மட்டுமல்ல, இளங்குருவாக இருந்தபோது நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லோருமே குறிப்பிட்டீர்கள், இந்த சாதிய மனநிலை என்பது அது குருக்களிடம் மட்டுமல்ல, பொதுவாக மக்களிடமும் காணப்படும் போது அந்த ஒரு சூழலிலே தந்தை அவர்கள் சமத்துவத்தை எல்லா தளங்களிலும் பேசியவர். அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக எங்கெல்லாம் நிற்க முடியுமோ, சில நேரத்தில் அவர் வெளிப்படையாக பேசலைன்னா கூட எங்கெல்லாம் அவர்கள் சார்பாக நின்று சமத்துவத்தை நிலைநாட்ட முடியுமோ
அங்கெல்லாம் இருந்திருக்கிறார். எடுத்துக்காட்டு, சுக்காம்பார் பங்கிலே கோவிலடி என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் மீது மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட ஒருவராக இருந்து அவர்தான் அந்த கிளை கிராமத்தில் கோவிலை கட்டினார். தூய மருகிருதம்மாள் ஆலயம் என்ற ஒரு கோவிலை கட்டினார். அடுத்து கூவத்தூரிலிருந்து ஆக்னேஸ்புரத்தை பிரிப்பதற்கு அவர் ஒரு முக்கியமான அடித்தளத்தை இட்டார். இன்றைக்கு அது ஒரு தனி பங்காக இருக்கிறது. இப்படியாக பல காரியங்களை நாம் எடுத்து சொல்லலாம். சில நேரங்களில் எங்களை போன்ற இளங்குருக்கள் இந்த கோபத்திலே சில நேரத்தில் சில முடிவுகளை எடுப்போம். அப்பொழுதெல்லாம் ஒரு நிதானமான குரு யார் என்றால் தந்தை சூசை மாணிக்கத்தான். அவர்கிட்ட வேகமும் இருக்கும், சிந்தனையில் வேகமும் இருக்கும். அதே நேரத்தில் நிதானத்தோடு ஒரு சூழலை கையாள வேண்டும், நிதானத்தோடு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அருட்தந்தை அவர்கள். எனவே தந்தை அவர்களை பற்றி பேசும்போது, அவர் சிறையில் இருக்கும்போது கடலூர்லன்னு நினைக்கிறேன், கடலூரில் பார்க்க சென்றிருந்தோம். நானும் இப்பொழுது இருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களும். ஏனென்றால் நாங்கள் அப்போது அவருடைய மாணவர்கள் என்ற அந்த ஒரு மனநிலையில் நாங்கள் அவரை பார்க்க சென்றிருந்தோம். அப்போது சிறைச்சாலைகளை அவரை அடித்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ நோண்டி வந்தார். வந்தபோது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அப்போ அந்த நேரத்துலையும் என்ன சொல்கிறாரு, நான் அன்டோனியோ கிராம்சியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அன்டோனியோ கிராம்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இத்தாலிய மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர். அவர் சிறைச்சாலையில் பிரிசன் நோட்ஸ்ன்னு எழுதியிருக்கிறாரு. அதை நான் இந்த சிறைச்சாலையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அடிபட்டு அடித்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நொண்டி கொண்டு வந்தார். அந்த சூழலையும் இதை பற்றி சொல்கிறாரே அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் எந்த அளவிற்கு படித்து கொண்டு இருந்தார் என்றால், தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதர். தனது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளாம் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பார். எனவே அப்படியான ஒரு தான் மட்டும் அந்த புத்தி கூர்மையை பெற வேண்டும் என்று அல்ல, அவரோடு பழகுகின்றவர்களும் புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு அருட்தந்தை. எனவே இந்த நாளிலே காலம் குறுகியதாக இருக்கிறது, இல்லாட்டினா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரோடு இருக்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு உறவு. எனவே தந்தை அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறேன். அதே வேளையில் அவரை இழந்து வருத்தப்படுகிற குடும்பத்தாருக்கு என்னுடைய அன்பான ஜபங்களையும் தோழமை உணர்வையும் வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளில் சில விஷயங்களை சொன்னாங்க. நற்செய்தியை வாழ்வோக்குவோம் குழு சிறப்பாக இயங்க வேண்டும் என்று. நிச்சயமாக அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது நாம் நம்முடைய ஆலய வளாகத்திலே கூடுவோம் என்பதை இந்த நாளிலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி தந்தை அவர்களே. வரலாற்றை மிக ஆழமாக அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள். அவருடனான உடன் பயணங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிரம்ப நன்றி. இந்த பாடல் இன்குலாப் எழுதியது. இன்குலாப் கவிஞன் இன்குலாப் அதை கேசட்டாக ஃபாதர் கொண்டு வந்தாங்க. பலரிடத்தில் அவர்கள் கொண்டு சேர்த்தார்கள். சொல்லப்போனால் அவருடைய சிறை வாழ்க்கை என்பது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இருந்த தமிழ் இல்லத்திலிருந்து வந்தவர்கள் இப்படிப்பட்ட குழுக்களோடு பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவருடைய தமிழ் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அந்த ஈழத்தமிழர்கள் பேச்சு என்பது ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் ஃபாதர். நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நடந்த நிகழ்வு தந்தை செய்த ஒரே தவிர அவருடைய பைக்கை கொடுத்தார், அவ்வளோதான். மற்ற எந்த விஷயத்திலையும் அவர் ஈடுபடவே இல்லை. அதற்கு காரணமாய் சொல்லப்பட்ட பாண்டியன் என்கின்ற அந்த அன்பு சகோதரனையும் எனக்கு நன்றாக தெரியும். அவர் திருக்காட்டுப்பள்ளியை சார்ந்தவர்.
அவர் நம்முடைய வீரய்யா வாண்டையார் மெமோரியல் காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக இருந்தார். அடுத்து அவர் லெக்சரராக வர வேண்டியவர். ஆச்சரியமாக இருந்தது. இந்த மனிதன் மிக மிக மென்மையானவன். அதிர்ந்து கூட பேச மாட்டார் அந்த பாண்டியன் எப்படி வந்தார் என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறி பின்னாளில். சரி, போகட்டும். நிறைவாக அருமையான ஒரு நினைவு அஞ்சலியை, வீர வணக்கத்தை தெரிவித்திருக்கிறோம். அந்த வீர வணக்கத்தை தெரிவித்த அருமையான சகோதரர்கள் பேச முடியாவிட்டாலும் அவருடைய உணர்விலே இங்கு இருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள் அனைத்தையும் தாண்டி தன்னுடைய சகோதரனை குறித்து சகோதரி பேச மறுத்துவிட்டார். அவருக்கு நான் எழவில்லை. அன்றும் கூட சகோதரருக்கு அந்த நான் எழவில்லை. இருப்பினும் கூட வேறு வழி இல்லை. தந்தை அவர்களை வாருங்கள், உங்கள் சகோதரரை பற்றி நினைவு கூர்ந்து இந்த கூட்டத்தை முடிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். வாங்க. காலையில் அவரோடு போய் மாலை வாங்கிட்டு வந்தோம். ஒரு அருமையான தந்தையோடு கூட சென்ற திருப்தி எனக்கு நிறையா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபாதர் பங்குசாமியார் அன்றைக்கு சொன்னாங்க, இது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு கூடுவோம். ஃபாதருக்கு தெரிஞ்ச நெருங்கிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலரால் இப்போ வர முடியல, அதனால் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இந்த நாள் நமக்கு வாய்ப்பாக அமைஞ்சுது. இது மாதிரி ஒரு குழுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது சேவியர் பல வருடங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான். தொடர்ந்து அவங்களோட தொடர்புலையும் இருந்துகிட்ருக்குறாங்க, செயல்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு கொண்டாட்டம் நமக்கு அடுத்த கட்டமாக நம்ம அந்த செயல்பாடுகளை எப்படி தொடர்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் நம்ம இதை சிறப்பாக செய்கிறதுக்குள்ள ஒரு வழி அப்படின்ட்டு அன்றைக்கு பேசினோம். அதுதான் நம்ம நோக்கம். நம்ம ஏதோ புகழ் பாடுறதுக்காக வரல. இந்த ஒரு வாழ்க்கை முறையை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, நம்ம தொடங்கணும். நம்ம வாழ்ந்தது தான் ஐயா சொன்னாங்க, யாராலையும் வாழ முடியும். இதை வாழறதுக்கு இவங்க தான் வாழணும், அவங்க தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாராலையும் வாழ முடியும், நம்மளாலையும் வாழ முடியும். அதை எப்படி நம்ம வாழறது அப்படிங்கிறது நம்ம ஃபாதர் இன்றைக்கி சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் கூடுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கு போயிட்டுருக்கிற உலகம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பல வேலைகள் இருக்குது. நமக்கு ஒரு அக்கறை இருக்குது. நம்ம வாழ்க்கை மாத்திரம் கிடையாது, நம்ம குடும்பம் மாத்திரம் கிடையாது. நாம் இல்லைனாலும் நாளைக்கு சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வீர வணக்க கோஷ சகோதரி அவர்கள் கொஞ்சம் தைரியம் பெற்றுட்டாங்க அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. வாங்க. மன்னிக்கணும், கேட்டதுக்கு மறுத்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னதை ஏற்றுக்கவே என்னால் முடியல. எனக்கு அண்ணனா சகோதரனா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை. அவருக்கு பின்னால் பிறந்ததும், அவர் சாமியார் போகணும்னு சொன்னது, நான் சிஸ்டராக போகணுன்னு முடிவெடுத்ததும் அதனுடைய தொடர்பு தான். அவர் எல்லாத்துலேயும் எனக்கு முன்னாடி தான், நான் பின்னாடி தான். சிறு சிறு செயல்களிலும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன். ஒரு ஸ்லேட்டு கழுவுறது கூட 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது கோவக்காயும் கருப்பும் சேர்த்து எப்படி கலக்கிறது, அதை எப்படி கழுவுறது, அது எப்படி கழுவிட்டாக்கா அது எப்படி நல்லா எழுதும்போது நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு செஞ்சு ஒரு நாள் சனிக்கிழமை செஞ்சிட்ருக்கோம். நானும் செஞ்சேன். அன்றைக்கி எனக்கு சொன்னார். நான் என்ன செஞ்சேன்னா, கழுவிட்டு என் பாவாடையை எடுத்து உள்பக்கமாக எடுத்து வச்சு தொடச்சேன். எங்கள் அண்ணன் சொன்னார்,
உள்பக்கமாக துடைக்கிறது அந்த இடம் உடம்பு தொடுது. வெளிப்பக்கமாக வெள்ளையாக இருந்தாக்கா சுத்தமாக இருந்தால் அது வெளியில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் உனக்கு தான் அழுக்குப்படுது. அதனால் வெளிப்பக்கம் உள்பக்கத்தை வச்சு துடைக்கக்கூடாது, வெளிப்பக்கத்தை வைக்கிறதும் துடைக்கக்கூடாது. ஏன்னா நீ போட்டுக்கிற பாவாடை அதுக்குன்னு ஒரு பழைய துணி எடுத்து வச்சு அதை வச்சு துடைக்கணும் அப்படின்னு துடைச்சது அப்படின்னு சொன்னது நம்ம வெளி தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உள்ளே நம்மோட இருக்குதுல்ல அதில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இருக்கேன். அன்னைக்கு சொன்னார் எங்கள் அண்ணன், அது இன்றைக்கும் அதுக்கு உண்மை. வெளி தோற்றத்துக்கு அது எதுவும் செய்யாத, பதவிக்காகவோ புகழுக்காகவோ ஏன் எதிரிக்காக கூட எதையும் நிறுத்தாத. எதிரியாத நினைக்காத. எதிரி இல்லை, உனக்கு ஒரு தூண்டுகோல் நினச்சிக்க. அவங்க மாற்று சிந்தனையோடு இருக்கிறாங்க. உன்னோட யோசிக்க முடியல, உன்னோட செய்ய முடியல, உன்னோட பழக முடியல, உன்னோட சிந்திக்க முடியல. ஆனால் அவங்களுடைய சிந்தனையில் அவங்க இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புரிஞ்சு கொண்டு போவாங்க அப்படிங்கிற அண்ணன் என்னுடைய பணி வாழ்வையில் கான்வென்ட்டில் சேர்ந்ததுலேருந்து படிப்புலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்னை இங்கிலீஷில் எழுத சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. தெரியும், நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில், கோஎட் ஸ்கூலில் தான் படித்தேன். 6 கிலோமீட்டர் தினம் படித்து போய் வந்து படித்தேன். போய் சேர்ந்தது இன்டர்நேஷ்னல் குரூப்பு, ஜெர்மன்ஸ் தான். நான் தான் ஃபஸ்ட்டு தமிழியை நாங்கள் போய் சேர்கிறேன் அந்த சபையில். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லுவார், என்னெல்லாம் செய்கிறியோ அதை அப்படியே எனக்கு எழுது, இங்கிலீஷில் எழுது, நான் உனக்கு கரெக்ட் பண்ணி அனுப்பிடுறேன். அப்படியே செய்வாங்க. நான் தமிழில் இங்கிலீஷில் எழுதுறத கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி என்னை படிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, செயல்பட வச்ச ஒரு என்னன்னு சொல்கிறது எனக்கு அண்ணன் தான். என்னை ஆயான்னு தான் கூப்பிடுவாங்க. சேத்பட்டுக்கு வந்தவர் படம் ஆயாண்ணா வயசானவங்கள தான் கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, இன்னும் அண்ணா நம்ம வீட்டில் ஆயான்னு சொல்கிறாங்களே. அப்புறமா தெரிஞ்சது எங்கள் ஊரில் ஆயானாக்கா பாசமாக சின்ன பிள்ளைங்கள, பொம்பளை பிள்ளைங்கள தான் கூப்பிடுவாங்க. அங்கே ஊரில் சேத்பட்டில் ஆயான்னா வயசானவங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் சொல்லானவன் எங்கள் அண்ணன் ஆயான்னு கூப்பிடும்போது எங்கள் சகோதரிகள் கூட சொல்லி கேட்பாங்க, இன்னும் அவங்கள ஆயான்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணன். ஆமாம், எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பெரிய அண்ணன், நட அண்ணன், சின்ன அண்ணன், எங்கெல்லாம் வந்து அண்ணன் ஆயான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியே இந்த அண்ணன் போன மாதம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கடைசியாக பார்க்க முடிஞ்சுது. தினமும் எனக்கு அறிவுரை தான், தினமும் எனக்கு எடுத்துக்காட்டு தான், எக்ஸாம்பிள் தான். படிச்சியா, கேட்டியா, எல்லாம் இப்போ தான் தெரியுது நீங்கள்லாம் தொடர்பில் இருந்திருக்கீங்கன்னு. ஆனால் இந்த பங்குக்கெலாம் நான் போயிருக்கேன். எங்கள் ஊர்லேயே அதேமாரி தான் தடை தான். எங்கள் ஊரில் நான் அதிகமாக போகலை, எங்கள் அண்ணனோடு சேர்ந்தில்லை. ஆனால் எங்கள் அண்ணன் இருந்த பங்குக்கெல்லாம் எங்கள் டாக்டர், என்னுடைய ப்ரொடியூசர், இன்சார்ஜ், ஃபவுண்டர் என்ன ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி சுக்காம்பரில் தான் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க ஆம்புலன்ஸில். அங்கே தான் இருந்தேன். அந்த புரட்சி எனக்கு தெரியும். குவத்தூரில் இருந்தபோதும் அதுவும் தெரியும், சுக்காம்பரில் இருந்தபோதும் தெரியும். எங்கள் அண்ணா எப்படி பொறுமையாக ஒன்றுமே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை சூமாவுக்கு, அருள் பணி சூமாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம். மனிதருள் மாணிக்கம் அருள் தந்தை சூமாவுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். தந்தை சூமாவே, அருள் தந்தை சூமாவே, எளியோரின் விண்மீனே, சூமா சொன்ன சமத்துவம், சூமா சொன்ன ஆன்மீகம், சூமா சொன்ன ஜெப யோகா, சூமா சொன்ன ஜெப யோகா, சூமா காட்டிய சுதந்திரம், சூமா காட்டிய சுதந்திரம், சூமா கனவு சமூக நீதி, சூமா கனவு சமூக நீதி,
வென்றெடுக்க குரல் கொடுப்போம், வென்றெடுக்க குரல் கொடுப்போம். இளையோர் எழுச்சி, இளையோர் எழுச்சி, மகளிர் வளர்ச்சி, மகளிர் வளர்ச்சி, ஆண் பெண் சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், உண்மை நேர்மை அன்பு உழைப்பு, உண்மை நேர்மை அன்பு உழைப்பு, மண்ணின் வளம் இயற்கை வளம், மண்ணின் வளம் இயற்கை வளம் பாதுகாப்போம் என்றீரே. ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாம், ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாம் விண்சந்தியர் 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 வழியிலே நற்செய்தியை வாழ்வாக்குவோம், நற்செய்தியை வாழ்வாக்குவோம். குழுவாக ஒன்றிணைந்து, குழுவாக ஒருங்கிணைந்து ஆன்மீக பணி செய்ய உறுதிமொழி ஏற்கின்றோம், உறுதிமொழி ஏற்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை சூமாவுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த நற்செய்தியை வாழ்வாக்குகின்ற கூட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி என்பதை முன்மொழிந்திருக்கிறார்கள் அருட்தந்தை சேவியர் அவர்கள்.